அண்ணா முன்னாடி அண்ணா ஹீரோயின் வாங்க ஹீரோயின் ஹீரோயின் இல்லாமல் ஹீரோயின் ஹீரோயின் ரொம்ப ரொம்ப பெருமையான மூமெண்ட் இது. ஐ திங்க் ஆஃப்லைனில் முதல் முறையாக கோல்டு வின் பண்ணியிருக்கோம் ஒலிம்பியாடில். ஸோ அதுவும் வெறும் வின் மட்டும் பண்ணல, பட் பயங்கர டாமினன்ட் ஃபேஷனில் வின் பண்ணியிருக்கோம் 4 பாயிண்ட் வித்தியாசத்தில். ஸோ ரொம்ப ரொம்ப பெருமையான மூமெண்ட். இன்னும் எங்களுக்கு இன்னும் சிங்க் ஆகலை அது, பிகாஸ் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. பட் ஒரு நைட் நல்லா தூங்கி எழுந்தப்புறம் ஐ திங்க் இன்னுமே பெட்டராக ஃபீல் ஆகும். ஸோ உமன்ஸ் கேட்டகரியிலையும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹிஸ்டாரிக்கல் மெடல் வின் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ ஓப்பன் கேட்டகரி அண்ட் உமன் கேட்டகரி ரெண்டுலேயுமே அக்காவும் தம்பி மெடல் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவராலும் கட்டி பிடிக்க முடியாத ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போன வாட்டி சென்னை ஒலிம்பியாடில் பிரான்ஸ் வின் பண்ணியிருந்தோம். கோல்டுக்கு ரொம்ப கிட்டக்க இருந்தோம், மென்லேயும் சரி உமன்லேயும் சரி. அன்றைக்கி ரொம்ப அப்செட்டாக இருந்தது. அது வந்து இப்போது கோல்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பி இதில் வின் பண்ணியிருக்கிறது, நான் இதில் வின் பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நம்ம சொன்ன மாதிரி நம்ம டாமினேட் பண்ணுவோம். செஸ் ஒலிம்பியாடில் இந்த ஒரு டாமினேஷன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த வெற்றியை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம்? அதான் அவங்க ஸ்ரீநாதன் சொன்ன மாதிரி வந்து ஒரு நைட் தூங்கி எழுந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மென் டீம் வந்து கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணாங்க, நிறைய டிஃப்ரென்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. உமன் டீம் வந்து நடுவில் ஒரு கேம் விட்டோம், அதுக்கப்புறம் திரும்ப கடைசி 2 மேட்சஸ் வின் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அது வின் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா போன வாட்டி அக்கா சொன்ன மாதிரி ரொம்ப கிட்ட வந்து 2 டீமே ரொம்ப கிட்ட வந்து கடைசி நேரத்தில் தான் வெற்றியை தவறிட்டோம். ஸோ இந்த வாட்டி அதுவும் ஓப்பன் டீம் இவ்வளோ டாமினண்ட்டாக வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு எங்களுக்கு ஆக்சுவலி இன்னும் அண்ணாவும் சொன்ன மாதிரி இன்னும் சிங்க் ஆகலை. ஏன்னா நேற்று தான் முடிஞ்சுது, உடனே ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் எடுத்து வந்துட்டோம். ஸோ இன்னும் ஒரு நாள் போனால் தான் லைக் ஆக்சுவலாக நம்ம வின் பண்ணியிருக்கோன்றது இன்னும் ஃபீல் ஆகும். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த மீடியாஸ் அண்ட் வேல்மோகன் சார் அண்ட் ஏசிஎஃப் சிஎன்சி எஸ்சிஐடி எல்லாம் இங்கே வந்து இது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இன்னும் கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யூஎஸோடைய காம்படிஷன் எப்படி இருந்துச்சு? நம்ம கரண்ட் சாம்பியன் உஸ்பெகிஸ்தானுடைய நம்ம ட்ரா பண்ண ஒரே ஒரு ட்ரா அது மட்டும்தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் நம்ம டஃப்பாக இருந்துச்சு அப்படின்ட்டு. எல்லா மேட்சஸுமே டஃப் தான். எல்லா டீமுமே அவங்க இது செஸ் ஒலிம்பியாட் தான், எல்லா டீமுமே அவங்க நாட்டுக்காக ஆடணும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பிரிட்டோடு ஆடுவாங்க. அண்ட் அதனால் எல்லா மேட்சஸுமே டஃப்பாக தான் இருந்துச்சு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி உஸ்பெகிஸ்தானோட தான் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம், ஒரே ஒரு மேட்ச் தான். பட் மற்றபடி எல்லா மேட்சும் வின் பண்ணியிருக்கோம். அண்ட் யூஎஸ் தான் ரொம்ப லைக் அவங்க தான் ஃபர்ஸ்ட் சீடட் டீம். அண்ட் அவங்கள வின் பண்ணதும் ஒரு மாதிரி லைக் கோல்டு கன்ஃபார்ம் பண்ண மாதிரி. நம்ம இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் நம்ம ரஷ்யாவோட இதே கோல்டு மெடல் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்லைன் கோல்டும் ஆஃப்லைன் கோல்டும் எப்படி நம்ம எடுத்துக்கிறது, எப்படி அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு. இல்லை, 2 கோல்டுமே கண்டிப்பாக வேல்யூபிள் தான். பட் எனக்கு ஆஃப்லைன் கோல்டு வந்து இன்னும் கொஞ்சம் வேல்யூபிளாக ஃபீல் ஆகுது. பிகாஸ் எல்லா விஷயத்துலையுமே ஐ ஃபீல் ஆஃப்லைனில் வந்து நம்ம ஆஃப்லைனில் தான் பழகிருக்கோம் எல்லா விஷயமுமே. அண்ட் இந்த ஆஃப்லைன் ஒலிம்பியாடோடைய ட்ரெடிஷன் வந்து வேர்ல்டு வார் 2 முன்னாடியிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஐ திங்க் 90 இயர்ஸ் மேலே கான்ஸ்டண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஒரு ட்ரெடிஷன் இவ்வளோ வருஷம் நடக்கிற ஈவெண்ட்டில் முதல் முறையாக கோல்டு வாங்கினது. ப்ளஸ் அது வந்து நம்ம ரஷ்யா கூட ஷேர் பண்ணி வாங்கினோம். ஃபைனல்ஸ் முழுசாக கூட நடக்க முடியல. பட் இதில் வந்து கிளியராக வாங்கியிருக்கோம், யார் கூட ஷேர் பண்ணாமல். அண்ட் நம்ம தான் பெஸ்ட்டு டீம் அப்படின்ட்டு எந்த விதமான சந்தேகமும் இல்லாத அளவுக்கு டாமினண்ட்டாக வின் பண்ணியிருக்கோம், ஓப்பன்லேயும் சரி உமன்லேயும் சரி. ஸோ ஐ திங்க் இதுவரை இதான் நம்ம ஆஸ் எ டீம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்தியா கொடுத்தது. சார் ஒரு பெரிய சாதனை படைச்சிட்டு உங்கள் மகனும் வந்து வந்திருக்காங்க. இதை ஒரு தந்தையாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெருமையாக இருக்குங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அது ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்குது. எந்த வயசுலேருந்து ஒரு கண்ணு இந்த ஆர்வம் வந்து இந்த போட்டியில் இந்த விளையாட்டில் அதிகம் இருந்தது? அவங்க ஒரு 3 பயணங்களை பற்றி சில வார்த்தைகள். அதுதான் 3 இயர்ஸ்லேருந்தே அவன்
போர்டு வச்சு தான் விளையாடிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க அக்கா ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்து இவனை கற்றுக்கிட்டான். அதுலேருந்து அப்படியே போயிட்டு இருந்தாங்க. நேஷ்னலில் வந்து நாக்பூரில் நடந்த நேஷ்னலில் செகண்ட் வந்ததால் அதுக்கப்புறம் வந்து ஏஷியன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கேரியர் அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவன் போகிற டோர்னமெண்ட் எல்லாமே ஏதோ ஒரு மெடல் வின் பண்ணிவிடுவாங்க. அடுத்து சப்சிக்வெண்ட் இயருக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்பான்சரில் ஃபாரின் போயிட்டு இவர் இவ்வளோ இடம் கடந்து வந்திருக்காரு. என்னென்ன மாதிரி சிரமங்கள்லாம் தாண்டி ஒரு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு சார்? இது சும்மா வர முடியாது. அவர் வந்து எத்தனை மணிக்கு எழுந்து இதுக்கான ஆயத்தம் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதான் ஒரு நார்மல் ஒரு பையன் என்னென்ன என்ஜாய் பண்ணானோ அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இவனுக்குன்னு லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அந்த கிளைமேட்டுக்கு அந்த மாதிரி அக்காமடேட் பண்ணணும். ஃபுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொட்டீன் ஒர்க்கு இது பண்ணணும். மற்ற பசங்க மாதிரி என்ஜாய் பண்ண முடியாது. எல்லா சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். ஒரு பெற்றோராக வருகின்ற அதான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு நீங்கள் என்ன அறிவுறுத்த விரும்புகிறீங்க? பெஸ்ட் என்னவோ அதை பண்ணணும். யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அது என்னென்னு பார்த்து வெளியே எடுத்துகிட்டு வரணும். ஒருத்தருக்கு வந்து படிப்பு நல்லா வரும், ஒருத்தருக்கு வந்து வேறு இதில் எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் இருப்பாங்க. அதுக்காக அவனுக்கு எது இல்லையோ அதையே நம்ம சொல்லி அவனை இது பண்ணக்கூடாது. ஜென்ரலாக எல்லாருக்குமே எப்படி இருக்குது இப்போ மகனோட சாதனை அடைச்சிருக்காரு? நீங்களும் கூட போயிருந்தீங்கன்னு சொன்னாங்க. எப்படி இருந்தது அந்த பயணங்களும்? அந்த 20 நாள் நான் அங்கே போயிருந்தேன். 200க்கும் மேற்பட்ட நாடு கலந்துருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் எல்லா நாடோடும் ஆடும்போதும் கேம் வந்து டஃப் தான். ஆனால் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஓப்பன் ரொம்ப நிறைய பாயிண்ட் வித்தியாசத்தில் மென்ஸ் டீம் கோல்டு வின் பண்ணியிருந்தாங்க. அந்த டீமில் என் பையன் இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன். அதே போல் உமன்ஸ் டீமில் என் பொண்ணு விளையாண்டுருந்தாங்க. அவங்களும் கோல்டு. அதுவும் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அது ஃபஸ்ட் டைம் 2 கோல்டு எங்களுக்கு கிடச்சது. எங்கள் ஃபேமிலியில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.